வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனி விகாஸ் ப்ரோ டுட்டோரியல் இன் தமிழ். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வீடியோவுக்கு எப்படி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எஃபெக்ட் பேனலுக்கு நம்ம என்ட்ரு ஆகணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மீடியான்னு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு இதுக்குள்ள தான் செட் ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மை கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிஷனுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகி ஃபைல்ஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் டிரான்சிஷன்னு ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள தான் நமக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்டும் நமக்கு இதில் தான் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இது மூலமாக தேவையான எஃபெக்ட்டை நம்ம வீடியோவுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் இந்த ஆப்ஷன் இல்லை. நம்ம அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடு ப்ரீவியூ பேனல் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த எஃபெக்ட் இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி சின்னதாக அவங்களே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் ப்ரோவில் கிடையாது. சைபர் லிங்க்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஆல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்எஃப்எக்ஸ், அப்புறம் இந்த டிடிடி பிட், இந்த மாதிரி நமக்கு நிறையா பிளகின்ஸ் இதில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதில் ஆல் அப்படிங்கிற பட்டனை ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பிளகின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிளாக் வைப்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த எஃபெக்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வீடியோவுக்கு ஃப்ரெண்டில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொண்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும், பிளாக்கிங் சிம்பிள் காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது நம்ம பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். இப்போ நீங்கள் அந்த எஃபெக்ட்டை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை பொறுத்த நம்ம மாடிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அந்த எஃபெக்ட்டை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபெதர் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 30 இருக்குது. நம்ம இன்னும் கூட சேஞ்சஸ் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். அப்புறம் டைரக்ஷனை பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லாவே பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு கிளாக் எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுமோ அந்த மாதிரி இதுலேயே ரொட்டேட் ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வேறு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கிராஸ் எஃபெக்ட் இந்த மாதிரி நமக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3D பிளிண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். திரும்ப நான் வீடியோவுக்கு ஃப்ரண்டில் கொண்டு வரேன். ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. இதில் செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் குறைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பின்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒர்க் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் நம்ம டிஃபால்ட்டாக அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சைட்லேருந்து அலைன் ஆகணுமோ நீங்கள் அந்த டைரக்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். நமக்கு கரெக்டாக இந்த ஆப்ஷன் இந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வீடியோவுக்கு எஃபெக்ட் ஒர்க் பண்ணிக்க முடியும். நான் ஒரே வீடியோவுக்கு நிறைய எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது கட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு ஒவ்வொரு எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வச்சு இந்த வீடியோ நான் கட் பண்ண வச்சேன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அந்த வீடியோ நமக்கு இதோட கட் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் இவனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கிராஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆட் பண்ணுறேன் செகண்ட் வீடியோவுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரும்போது இந்த மாதிரி வந்துடும். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு பக்கத்தில். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம 3 எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு 3மே நமக்கு ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆக போகுது. நீங்கள் இந்த ப்ரீவியூ பேனலில் பாருங்கள். ஃபஸ்ட் எஃபெக்ட் நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் எஃபெக்ட்டும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா 3வது எஃபெக்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான்.
ஸோ அந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன், டுட்டோரியல் தான் பெருசாகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா புஷ்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிக்சரோ இல்லாட்டா வீடியோ நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் அப்போ தான் இந்த புஷ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதையும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், பார்டர்லேருந்து கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம எந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே இல்லை சேஞ்ச் ஆகிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் திரும்ப வீடியோ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து கொஞ்சம் ஸ்லைடு மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இதுவும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வர கிளாஸஸில் இன்னும் நான் நிறையா சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.